ஆர்ப்பட்ட பரம்பரைலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபைட், ஒரு பெட்டிங் கட்டி சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி நினைச்சிருந்தேன். பட் ஆனால் வந்து கேங் வார், அதாவது ஒரு நார்த் மெட்ராஸ் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அங்க உள்ள நடக்கிற பிரச்சனை, அது ட்விஸ்ட் அடிக்கிறது, பிரச்சனை தூண்டி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அடிப்பான். அந்த வில்லன் தான் முக்கியமான கேரக்டர். அந்த வில்லன் அதை ஹீரோக்கு ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. அந்த சண்டைலாம் போட மாட்டான். பார்வை, அந்த மாதிரி ஒரு கலகம் ஊட்டுறது, இந்த மாதிரி அவனை ஏத்தி விடுற வேலைலாம் நல்லா பண்ணிருக்காப்ல. படம் அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான் போகுது. ஆனா என்ன ஒண்ணு, படம் ஃபுல்லா வந்து புகையா இருக்குது. தியேட்டர்ல கூட புகை வந்துச்சு. இந்த மூவி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நாட் ஹாப்பி, கம்ப்ளீட்லி நாட் சாட்டிஸ்ஃபைங் சொல்லலாம். ஏன்னா இது வந்து உரியடி விஜய் எடுத்துக்கோங்க, 1 2 சோஷியல் மெசேஜ் டெலிவர் பண்ற ஒரு ஹீரோ. அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவீங்க? சம்திங் இஸ் கோயிங் டு டெலிவர். அந்த ஒரு கதையில தான் நம்ம வருவோம். நான் உண்மையிலேயே சொல்றேன், நீங்க சும்மா சொல்லுவீங்க நான் ஒரு மெசேஜும் இல்ல, ஆனி மெசேஜும் இல்லாங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், இருங்க நான் முச்சிடுறேன் லாஸ்ட்ல இருங்க, நான் முச்சிடுறேன். ஒண்ணும் இல்ல, நம்ம சொல்லுவோம் நார்மலா ஹெராயின்லாம் எங்க அதிகமா ஓடுது? ஃபாரின்ல தானே. ஃபாரின் படத்துல கூட அவ்வளவு காட்ட மாட்டான். ஃபாரின் எத்தனை ஹாலிவுட் படத்துல உங்களுக்கு கஞ்சா அடிக்கிறதையும் ஹெராயின் பிடிக்கிறதையும் காட்டியிருக்கான் சொல்லுங்க? எத்தனை ஹாலிவுட் படத்துல காட்ட மாட்டான். ஆனா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன பண்றீங்கன்னா, அது லோகேஷ் கனகரா ஸ்டார்ட் பண்ணி விட்டாரான்னு எனக்கு தெரியல, ஃபுல்லா கஞ்சா தாங்க. இந்த படத்துல உள்ள போய் பாருங்க. நான் கேக்குறேன், டிரெக்டர்ஸை கேக்குறேன், நேரடியாவே கேக்குறேன், உங்களுக்கு உங்க கதை மேல நம்பிக்கை இருக்குல்ல? இங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க? ஹீரோவே ஒரு 5 வாட்டி சிகரெட் பிடிக்கல, கிஸ் அடிக்கிறார். 5க்கு மேல லோட் பண்றத வேற காட்டுறாங்க ஹீரோ. இதுக்கு வில்லன் ஒரு 5 வாட்டி அடிக்கிறான், சின்ன சின்ன பசங்க அடிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜூம்ல காட்டுறாங்க. நாளைக்கு வந்து பாக்குறவன் நிலைமை என்ன? ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க சும்மாவே எது கேட்டாலும் என்ன தெரியுமா சொல்றீங்க? சினிமாவா பாருங்கன்றீங்க. அப்படி பார்க்க முடியாது. சினிமாவை பார்க்க முடியாது. நம்ம மக்கள் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஹீரோ எப்படி நடக்கிறானோ அது மாதிரிதான் நடக்கணும்னு ஆசைப்படுறவன் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஹீரோ எப்படி சண்டை போடுறானோ அது மாதிரி சண்டை போடணும்னு ஆசைப்படுறவன் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி கிரௌட் இருக்கிற இடத்துல நீங்க தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி கஞ்சா சீன்ஸையும் இந்த மாதிரி புகைக்கிற, நான் ஒண்ணுமே இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல காட்டுறாங்க. கஞ்சா அடிக்கிறத விட்டுருங்க, பீர் அடிக்கிறத விட்டுருங்க, இந்த பாட்டில வச்சு ஊதுவாங்க பாத்தீங்களா? பாட்டில வச்சு ஊதுவாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் காட்டுறீங்க. ஏன் காட்டுறீங்க அதெல்லாம்? நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க சொல்லுவீங்க படத்துல நான் காட்டிதான் ஆகணும். 1 வாட்டி காட்டுப்பா, 2 வாட்டி காட்டுப்பா. படம் ஃபுல்லா அதை தான் காட்டுவேன்னா நான் என்ன இப்போ கண்டிப்பா நான் சொல்றேன், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. அவங்களுக்கு ஒரு 18 வயசுல பையன் இருப்பான், 19 வயசுல பையன் இருப்பான், வந்து பார்க்க முடியுமா? ஐயோ நம்ம பையன் இப்படி கெட்டு போடுவானோன்னு பயம் இருக்கும். அந்த மாதிரி ஏன் எடுக்கிறீங்க? நான் உண்மையிலே சொல்றேன், படத்தை நான் உண்மையே சொல்றேன், படத்தை குத்தம் சொல்லல. படம் இஸ் ஓகே, பட் சோசியல் மெசேஜ் ஒரு உரியடி விஜய் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண படமானா கண்டிப்பா இல்லன்ற. இது 2 ஹவர் 20 ஒரே நிமிஷம் நான் சொல்ல, 2 ஹவர் 25 நிமிஷம் புகைக்கிறத காட்டிட்டு லாஸ்ட் 5 நிமிஷம் திருந்திருங்கப்பா. இது சோசியல் மெசேஜ். நான் டிரெக்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லலாம், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்கன்ற. எஸ், உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, சில சீன்ஸ் யூ ஹேவ் டு கீப். ஓகே, ஐ அக்ரி. ரெடியூஸ் பண்ணுப்பா. படம் ஃபுல்லாவே அதே வச்சு ஓட்டாதீங்கன்றானே. கஞ்சா அடிக்கிறத ஒரு ஹீரோ அடிக்கிறத நான் எப்படி ஏத்துக்க முடியுங்க? அவர் உரியடி விஜய் 2 படம் சூப்பரா கொடுத்தவர், சோசியல் மெசேஜோட. அவர் உட்காந்து கஞ்சா பிடிக்கிறார், கிஸ் அப்படி என்னால ஏத்துக்க முடியுமா? அதை நீங்க சொல்லுங்க. நான் அவரோட ஃபேனு, நான் ஏத்துக்க முடியாது. அதை நான் சொல்றேன். படம் நல்லா தான் இருக்கு, 1 டைம் வாட்சபிள் தான், ரொம்ப சூப்பர் ஓலாம் இல்ல. சினிமாட்டோகிராஃபி சூப்பர். செல்வராகவனும் வெற்றிமாறனும் படத்தை எப்படி எடுப்பாங்களோ அப்படி எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பர், மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி குட், ஸ்கிரீன் பிளே லேக் பண்ணிட்டாங்க. பிளஸ் இந்த மாதிரி சீன்ஸை ஒருவேளை வட சென்னைன்னு போர்ட்ரே பண்றதுனால அப்படி எடுத்துட்டாங்களானோ எனக்கு தெரியல. அது அந்த மக்களையும் நீங்க இழிவுபடுத்துற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணாதீங்க, ரெடியூஸ் பண்ணுங்க. எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் ரெடியூஸ் பண்ணுங்க தயவுசெய்து. இல்ல நீங்க கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி படம் வந்து கிளைமேக்ஸ் எல்லாமே திருந்திடுவாங்களே, திருந்தல. இதுல புரிஞ்சுட்டாரு. லாஸ்ட்ல எண்டி அவரு திருந்திட்டாருப்பா. ஆனாகிற வில்லன் சுத்திக்கிற வில்லன் எல்லாம் பார்த்தா திருப்பி கஞ்சா தான் விக்கிறாங்க. அதுல கிளைமேக்ஸ் முடியுது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு படம். இதான் கதை. ரேட்டிங் நல்லா இருக்கு பிரதர். எனக்கு விஜயகுமார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நானும் விஜயகுமார் ஃபேன் தான். 8 கொடுப்பேன் நான். விஜயகுமார் ஃபேன் தான் நானும். ஏன்னா சோசியல் மெசேஜ் டெலிவர் பண்ற டைரக்டர்ஸை நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்றேன். விஜயகுமார் இந்த படத்துல நடிச்சு அவரோட ஸ்டாண்டர்ட் லோ பண்ணிக்கிட்டார், வேற எதுவும் கிடையாது. 3வது படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அந்த லெவலுக்கு இருந்துச்சு.